இன்னைக்குப்பா ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் லஞ்ச் செய்ய போகிறோம்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு ஸ்டஃபிங் சப்பாத்தியாகவும் சாப்பிட்லாம்ப்பா, சப்பாத்தி ரோலாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு நம்ம நார்மலாக சப்பாத்தி பிணைவோம்லப்பா, அது மாதிரி நான் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற விடுவோம். இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம எக்கை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ 4 எக் எடுத்திருக்கேன். 2 முட்டை முழு முட்டையும் 2 முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். மஞ்சக்கருவை வந்து நான் தனியாக வெளியே எடுத்துட்டேன்ப்பா. வெயிட் லாஸ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து 2 மஞ்சக்கருவை வெளியே எடுத்துடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் தரணும்னாக்க நீங்கள் மஞ்சக்கருவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துருவோம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்போக் வச்சு நல்லா அடிச்சுக்கணும். நல்லா இந்த மஞ்சக்கரு வந்து உடையிற மாதிரி நல்லா அடிச்சுக்கிறோம். இதை வந்து நல்லா ஸ்போக் வச்சு நல்லா அடிச்சிட்டேன்ப்பா. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, மஞ்சக்கருவும் ஒயிட் கருவும். இப்போ வாங்க உங்களுக்கு நான் ஸ்டஃபிங் செஞ்சு காமிக்கிறேன். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி காஞ்சிருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன்ப்பா, அது பொடிசாக நறுக்கி இப்போ கடாயில் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக இதை வெங்காயத்தை வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. ஒரு மீடியமான தக்காளி 1 எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன் வெயிட் லாஸ் காண்டி. இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி கொஞ்சம் மசியணும். தக்காளி நல்லா மசிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை நல்லா வதக்கிட்டோம்ப்பா. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிடுவோம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப்பா, 1/4 ஸ்பூனு ஜீரக பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூனு காரத்துக்கேற்ற மிளகாப்பொடி, 1 டீஸ்பூனில் கரம் மசாலாப்பா. இது கடையில் வாங்கின கரம் மசாலா தான், அதை நான் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, இதையும் நம்ம இதில் ஊற்றிடுவோம். கேஸ் மீடியத்தில் தான்ப்பா இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் முட்டை மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கணும். மசாலா எல்லாமே அந்த முட்டையோட சேரணும். இல்லாட்டா திட்டாக இருக்கும். இந்த முட்டையோட எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இந்த கலக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. அப்போ தான் முட்டையும் இந்த மசாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். கைவிடாமல் இப்படியே கிண்டணும். கிண்டிட்டோம்னா மசாலாவும் முட்டையும் எல்லாம் சேர்ந்துக்கும். இப்போ பார்த்தீங்களாப்பா, மசாலாவும் முட்டையும் எல்லாமே நல்லா ஒரே லெவலாக கலந்துருச்சு. இப்போ முட்டையும் மசாலாவும் வேகிறதுக்கு கரெக்டாக வரும். இப்படி கிண்டிக்கிட்டு தான்ப்பா இருக்கணும், இல்லாட்டா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த முட்டை இன்னும் வேகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி பசையாக தான் இருக்குது. முட்டை இன்னும் வேகணும், பொடி மாஸ் மாதிரி வரணும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ உதிரியாக வருதுப்பா. முட்டையும் மசாலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா பாருங்கள், உதிரியாக இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, முட்டை ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போப்பா இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சு வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இதில் சப்பாத்தி போட்டு காட்டுறேன். இந்த பவுல்லேருந்து இந்த மாவை சப்பாத்தியோடைய கட்டை கொண்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம பிசைஞ்சுக்கிடணும். இன்னும் கொஞ்சம் நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா கொஞ்சம் மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்படி நம்ம பிசைய நம்மளுக்கு வந்து மாவு வந்து பபிள்ஸ் விடும். பபிள்ஸ் விடும்போது நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். சப்பாத்தி நம்ம போடும்போது சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, நான் இப்போ உருண்டை போடுறேன். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம அதை வந்து பன்னீரை வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். சப்பாத்தியோட கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிடணும். எடுத்து இப்படி பரப்பிக்கிடணும். பரப்பிட்டு இதை நல்லா அமுக்கி விட்டு நம்ம சப்பாத்தி பண்ணுற கட்டையை வச்சு இப்படி தேய்க்கணும். இப்படி நம்மளுக்கு பின்னாடி இது வந்து இது கட்டையில் அப்படி ஒட்டும். அதனால நம்ம பின்னாடி இருக்கிற மாவை வந்து இப்படி தேய்ச்சி எடுத்துக்கிறோம். தேய்ச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி ரவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா
மெல்லிசா எடுத்துக்கிறோம். மெல்லிசா தேய்ச்சி எடுக்கணும்ப்பா. ஓரக்கரைங்களை மட்டும் நல்லா மெல்லிசா தேய்க்கணும். லைட்டாக மாவு போட்டுக்குவோம். அப்போ உங்களுக்கு இது சப்பாத்தி பேலிக்க ஈஸியாக இருக்கும். இல்லை அது வந்து சப்பாத்தி கட்டையில் போய் ஒட்டிக்கிறோம். மாவு போட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டாது. பேலிக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடுவுலே தேய்க்கக்கூடாதுப்பா. இந்த ஓரங்களே தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு சப்பாத்தி வந்து மெல்லிஸாக இருக்கும். நம்மளுக்கு சப்பாத்தி வேக வைக்க மாதிரியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வந்துடும். இப்போ அவ்வளோதான்ப்பா, தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். நல்ல உள்ள பெரிய சப்பாத்தி வந்திருக்கு. நம்ம இதை வந்து சப்பாத்தி தவாவில் மாற்றிக்கிறோம். சப்பாத்தி தவா நல்லா சூடாக இருக்குது. கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும், சிம்மில் வைக்கக்கூடாது. இப்போ இதை வந்து இப்படி போட்டுக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மேலே பபிள்ஸ் வரும், அப்புறம் நம்ம மாற்றி விடணும். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்குவோம். ஒரு துணி வச்சு, நல்லா சுத்தமான துணியை வச்சு, சப்பாத்திக்குன்னு வச்சுருப்போம், அந்த துணியை வச்சு ஓரக்கரங்களை நம்ம இப்படி அமுக்கி விட்டுவோம். லைட்டாக இப்படி சுற்றி அமுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். அடுத்த பக்கம் திருப்பிக்குவோம். அவ்வளோதான்ப்பா, சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இதில் நல்லா 2 ஸ்பூனு இந்த முட்டையுடைய ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த பக்கம் நம்ம மடிக்கணும், இந்த பக்கம் மடிக்கணும். அப்படியே இதை பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு இப்படியே மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த பக்கமும் அப்படியே நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சு அப்படியே நம்ம சப்பாத்தி தவாவில் இதை வந்து அப்படியே ஹீட் பண்ணிடணும். கேஸ் வந்து மீடியத்தில் தான் இருக்குது. இப்படி வச்சு இதை அமுக்கி விடணும்ப்பா. அமுக்கி விட்டால் நல்லா கிரிப்பாக நின்றுக்குறோம். இப்போ இதை வந்து இப்படி தள்ளி விட்டு திருப்பி இப்படி வைங்க. நல்லா அமுக்கி விடுங்க. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம இந்த கத்தி வச்சு லைட்டாக வெட்டிக்கிறோம். நம்ம நார்மலாக சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இப்படி கொடுத்தோம்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொண்டுட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. நம்ம இதை வந்து ரோல் பண்ண போகிறோம். இப்படி வச்சுக்கிறணும், நீளமாக வச்சுக்கிறணும். ரோலிங்னா கொஞ்சம் நீளமாக அப்படி வச்சுக்கிறணும். இப்படி ரோலிங் பண்ணிக்கோங்க. ரோலிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கடிச்சு சாப்பிட ரொம்ப எம்மியாக இருக்கும். அம்மா இந்த டிஷ் செஞ்சதை வந்து இவ்வளவு நேரம் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் டிஷ். இது அம்மா வந்து வீட்டுல அடிக்கடி பண்ணுவாங்க. பார்க்க மட்டும் அழகா இல்ல, டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அது போக நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி இதுல ஹை புரோட்டீன் இருக்கு. அம்மா இதுல வந்து எக் ஒயிட் வந்து 2 தான் ஆட் பண்ணிருக்காங்க, ஹோல் எக் 2 தான் ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து மெயின்லி ஃபார் வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக, வெயிட் லாஸ்க்காக. சப்போஸ் நீங்க வந்து எக் சாப்பிட மாட்டீங்க, எக்குக்கு ஆல்டர்னேட்டிவ் இதுல வேற எப்படி ப்ரோ பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு அப்புறம் எக்குக்கு ஆல்டர்னேட்டிவ் வச்சு ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட் இமிடியேட்டாவே அம்மா வச்சு நான் அப்லோட் பண்றேன். அது வந்து மஞ்சள் பூசணிக்காய் வச்சு செஞ்சிருப்பாங்க. அதுவும் சேம் டேஸ்டா தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எக்கு சாப்பிடாதவங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும்